ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூகுல் வாய்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பாயால் இருக்கிற முடிச்சுங்களெல்லாம் ஒரு கத்தியை வச்சு எடுத்துடணும். நான் எப்பயுமே வெறும் பச்சை தண்ணியில் மட்டும்தான் வாஷ் பண்ணுவேன். இந்த தடவை எனக்கு கொஞ்சம் பாயா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியிலையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. வெதுவெதுப்பான தண்ணியில் பாயாவை க்ளீன் பண்ணக்கூடாது. சுட்ட பிறகு போட்டோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற கொழுப்பு சத்து வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த தடவை வாங்கிட்டு வந்த பாயா ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா, 2 விதமான ஆட்டுக்கால்கள் இருக்குது பாருங்களேன். ஒன்று வந்து வெள்ளையாக சுட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து நல்லா கருப்பாகிருச்சு. அதுக்கு தான் ஒரு 40 ரூபா 50 ரூபா பார்க்காம எப்பயும் வாங்குகிற கடைகள்லையே வாங்கணும்னு சொல்கிறது. நான் மண்ணீரல் வாங்குறதுக்காக, அதாவது சுவரொட்டி வாங்குறதுக்காக பெரிய மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அண்ணன் கடையில் வாங்கினேன். எனக்கு வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு தான் ஒரு எண்ணம். உண்மையாகவே ஏமாற்றிட்டாங்க தான். ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னாக்கா, பொதுவாக பாயாங்கிறது வந்து 7 விசிலேருந்து 12 விசிலுக்குள்ளே வெந்துடும். நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சு விடக்கூடாது. பாதி ஃப்ளேம் வச்சு விட்டிங்கன்னா 7 விசில்லையே வெந்துடும். இது வந்து ஒரு 15 விசிலுக்கு மேலே எடுத்துச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னாக்கா, ஃப்ரீசரில் வச்சாலும் பாயா வந்து சீக்கிரமாக வேகாது. இந்த பாயா மூழ்கிற அளவுக்கு தண்ணியோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா விசில் வச்சு விடணும். பாயா எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குழம்பு தான் வைக்க போகிறோம். ஒரு ஆட்டுக்கால் பாயாவுக்கு 3 பேர் தான் நல்லா சாப்பிட முடியும். நாங்கள் இன்றைக்கி வந்து 5 பேர் இருக்கோம். ஸோ குழம்பு வச்சா தான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ குழம்பாக நான் வைக்கிறேன். இந்த குழம்ப ரொட்டிக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொரண்டு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா குழம்புக்கு தேவையான வெங்காயம் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு மசாலா ரெடி பண்ணணும். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் கருமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கசகசை, 1/4 டீஸ்பூன், அதாவது ஒரு 5 சிட்டிகை கரம் மசாலா. இதெல்லாம் எடுத்து தனியாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 கைப்பிடி தேங்காய், ஒரு 6 முந்திரி, 2யும் வாஷ் பண்ணி நல்லா இதை தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒயிட் கலர் பேஸ்ட்டை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். மசாலாவை பாயா வெந்து குழம்பு ரெடி பண்ணுற போதே மசாலாவை சேர்த்துருவோம். ஏன்னா மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். பாருங்கள், பாயா இப்போ வெந்துருச்சு. ஆக்சுவலாக எனக்கு வேகலைங்க. இன்னும் வெந்துருச்சான்னு செக் பண்ணி இன்னொரு தடவையும் நான் விசில் வச்சு விட்டேன். பாருங்கள், இப்போ பாயா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் கத்தியெல்லாம் விட்டு செக் பண்ணி இன்னொரு தடவை வேக வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் எண்ணெய் போட்டு உங்களுக்கு ஏதாவது வறுக்கணுன்னா அந்த வறுத்துட்டு அதே எண்ணெயில், ஏன்னா எண்ணெயை வந்து நம்ம சும்மா சும்மா சூடு பண்ணக்கூடாது இல்லையா, அதே எண்ணெயில் கருவேப்பிலை, பட்டை போட்டு நல்லா தாளிப்பு கொடுங்க. தாளிப்பு லாஸ்ட்டாக கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எண்ணெய் அதிகமாக ஆகக்கூடாது. அந்த காரணத்துக்காக முன்னாடியே நான் தாளிப்பு கொடுத்துட்டேன். தாளிப்பு முடித்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வாட்டணும். எவ்வளோ வதக்குறோமோ, வெங்காயம் எவ்வளவு சுருங்குதோ அவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும். இதிலையே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுடணும். அப்போ குழம்புக்கு கலர் சூப்பராக இருக்கும். ஏன்னா எண்ணெயோடு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாமல் அந்த குழம்பு வந்து மேலே ரெட் கலரில் மிதக்கும். பார்க்க குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு 3 தக்காளி நறுக்கி போடுங்க உள்ளே, அப்போ தான் எதுவும் இருக்காங்கிறது தெரியும். நல்லா வதக்கணும். எவ்வளோ வாட்டுறோமோ அவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கூட போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதிலையே சமைச்சு வச்சுருக்கிற பாயாவை போடுங்க. பாருங்கள், நான் இங்கே 3 தக்காளி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே 3 தக்காளி போடாதீங்க. ஏன்னா இப்போ இந்த பனிக்கு வர தக்காளிங்க மோஸ்ட் ப்ராபபிளி நாட்டு தக்காளியாக தான் இருக்கும். நாட்டு தக்காளினா புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் குழம்புல புளிப்பு அதிகமாகிரும். இது புளி குழம்பு இல்லை, இது சாதாரணமான ஒரு குழம்பு. பாருங்கள், இதெல்லாம் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கணும். தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குழம்பு மிக்ஸ் பண்ணுறம்போது இந்த மசாலாவை போட்டு நல்லா இந்த குழம்பை வந்து கொதிக்க வைக்கணும். இதே கிரேவிக்கு வேறு பேஸ்ட் அரைச்சி போடணும். குழம்பு இந்த மாதிரி ஒரு கலரில் தான் வரும். பாருங்கள், மேலே வந்து அந்த பாயாவுடைய சூப்பு வந்தாலும் அது கீழெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஏன்னா தண்ணி பாயா மூழ்கிற அளவுக்கு தான் வைக்கணும். குழம்பும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு வைக்கணும். ஓப்பனில் வச்சு கொதிக்க வைக்கிற போது தான் தண்ணி கண்டென்ட்டை நம்ம அதிகமாக சேர்க்கணும். பாருங்கள், மசாலா போட்டு கொதிக்க விட்டாச்சு.
இப்போ குழம்புல எல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃப்ளேவர்ஸ்க்கு 2 பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகா போட்டால் தான் குழம்பு ருசியாக இருக்கும். ஸோ அதை விட்டுறாதீங்க. இந்த குழம்பு கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். ஸோ கருவேப்பிலையை போட்டிருக்கோம். அதனால தான் செட்டிநாடு ஸ்டைலே வரும். இதில் நம்ம கொத்தமல்லியும் போடுவோம். கொத்தமல்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கால்சியம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். பாருங்கள், குழம்பு சிம்மில் கொதிக்க கொதிக்க என்ன ஆகுதுனாக்கா அதில் இருக்கிற எண்ணெய் கண்டென்ட் எல்லாம் வெளியில் வருது. அப்படியே குழம்புடைய கலரே மாறுது. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தேங்காவையும் அந்த முந்திரியை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போடணும். முந்திரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா நம்ம இங்கே கொஞ்சம் அதிக அளவில் குழம்பு வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இதே குழம்ப 2 ஆட்டுக்காலில் வச்சோன்னாக்கா இன்னும் ருசியாக இருக்கும். கிரேவி மாதிரி வச்சோன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அதையே நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஆப்பத்துக்கு, ரொட்டி, கோதுமை ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்ப நம்ம இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ண போகிறோம். ஒரு அருமையான குழம்பு ரெடிங்க. கொதித்து மணமாக சாப்பிட்ற போதும் அந்த கையில் அந்த பிசுபிசுப்பு தன்மை ஒட்டணும் பாருங்களேன். அந்த பாயானாலே அந்த மாதிரி தான் இருக்கணும். பாயாவை சாப்பிட்ற போது அந்த நல்லியில் இருக்கிற போன் மேரோவையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. பாதி சாப்பிட்டுட்டு பாதியை அப்படியே வெளியில் போட விடாதீங்க. பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தாங்க, உணவை வீண் விரயம் செய்யாதீர். எப்பையும் ஃபுட்டை பிள்ளைங்களுக்கு தெரியாது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லித்தரணும். அந்த எலும்பில் எதுவுமே இல்லாமல் கடித்து சாப்பிட்றதுக்கு சொல்லித்தாங்க. எலும்பை அதே நேரத்தில் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு கற்றுத்தந்தால் அவங்களே எலும்பை பார்த்து எடுத்து வச்சுருவாங்க. சின்ன பிள்ளையிலேயே பழக்கப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. பார்த்து சூப்பர்விஷன்லேயே கொடுங்க. பிள்ளைங்களுக்கு வச்சு தரும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லித்தாங்க. இந்த குழம்பு கால் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த குழம்பு சாப்பிட்டோன்னா உடல் வலிமை பெறும். அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்கிற கசகசெல்லாம் இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இடுப்பு வலியெல்லாம் சீக்கிரமாக வராது. பாருங்கள், குழம்பு நல்லா மணமான ஒரு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இதை நெய் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நெய் போட்டால் நெய் ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சும்மா அப்படியே வச்சு சாப்பிடுங்க. ஒரு அருமையான குழம்பு ரெடி பாருங்கள். நான் தாராளமாக 5 பேர் சாப்பிடலாம். ஆஸ் ஐ டோல்டு யூ earlier, நான் ஒரு சாதாரண இண்டிவிஜுவல். சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் சப்போர்ட் எல்லாம் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்பளம், ஊறுகாய், அப்புறமேட்டுக்கு ஒயிட் ரைஸ், இந்த குழம்பு ஒரு சரியான காம்பினேஷன். வேணும்னா சப்பாத்தி கூடயும் இந்த குழம்பு சாப்பிட்லாம். ஆப்பமும் ரொம்ப நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். நன்றி.